வணக்கம். ஜோதிடத்தில் இந்த வேலை, தொழில் இதுதான் இன்றைக்கி ரொம்ப மிக முக்கியமாக இருக்குது. ஏன்னா நாட்டின் பாப்புலேஷனும் அதிகமாகிட்டு இருக்குது. வேலைகள் அது அந்த அளவுக்கு இல்லை. ஆக்சுவலாக நிறைய அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்க. படிப்பு எல்லாத்துக்குமே இன்றைக்கி அத்தியாவசியமாக எல்லாத்துக்குமே கிடச்சிருது. பட் இந்த தொழிலில் ஸ்திரத்தன்மையோ இல்லை நல்ல வேலை எதுவுமே இல்லை. வேலை மாறிட்டே இருப்பாங்க நிறையா பேர். படித்ததுக்கேற்ற வேலையிலே இருக்க முடியாது. சில பேர் ஒரு லைனே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சில பேர் கரெக்டான வேலைக்கு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிடுவாங்க. ஐடி ஜாயின் பண்ணிவிடுவாங்க. அப்போ திருப்பி ஒரு 5-6 வருஷம் கழித்து அவங்களுடைய ஓன் பிஸ்னஸோ இல்லை வேறு ஏதாவது குடும்ப சூழ்நிலைக்காக வேறு தொழிலுக்கு போயிடுவாங்க. விவசாயம் இருந்தால் விவசாயத்துக்கு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான காரணங்கள் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜாதகத்தில் ஸ்திரத்தன்மை அப்படிங்கிறது 3 விஷயங்களை பார்க்க வேண்டும். ஒன்று, சனி பகவான் கர்மகாரகன். அவர் தான் தொழில், வேலை, என்ன கர்மம் செய்ய இந்த பூமியில் நீ பிறந்திருக்கிறாய், இந்த உலகத்தில் இந்த ஜீவாத்மா எதற்காக பிறந்திருக்கு, அது ஒரு பாயிண்ட். 2வது 10ஆம் அதிபதி. இதுக்கு பேர் தொழில் ஸ்தானாதிபதினே பேர். அப்போ அதுதான் கர்மஸ்தானம். 6ஆம் அதிபதி ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறது. இது சொந்த தொழில் செய்வதற்கு 10ஆம் அதிபதி. ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகும்போது 6ஆம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆரம்ப கட்டத்தில் சில பேர் வேலைக்கு போவாங்க. அப்போது 10ஆம் பாவம் அந்த வேலையில் எவ்வளோ எஃபர்ட் போடுவாங்க அதை குறிக்கும். ஆனால் லைனு, கரியர் இதெல்லாம் இதுதான். எந்த துறை, என்ன அமைப்பு, சனியை வைத்து நாடி ஜோதிட விதிகள் சொல்லுவாங்க. 6ஆம் அதிபதி ஜஸ்ட்டு ஒரு இடத்துக்கு, ஒரு கம்பெனி கீழே ஒரு வேலைக்கு போகிறது, ஒரு ஃபேமில், அவ்வளோதான். இப்போ இந்த 3 அதிபதிகளும், சனி பகவானும் சரி, 10ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் கண்டாந்த பாயிண்ட்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது இப்போ உதாரணத்துக்கு ரேவதி 4ஆம் மீனராசியில் ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதம். இந்த புதன் மற்றும் கேதுவுடைய நட்சத்திரத்தில் இந்த 3 கிரகங்கள் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா நிரந்தரத்தன்மை இருக்காதுங்க. இதுதான் சிம்பிளாக கண்டுபிடிக்கிறது. அப்போ உதாரணத்துக்கு சனி இங்கே ரேவதி 4லும் அஸ்வினி 1ல், அல்லது இங்கே கடகத்தில் ஆயில்யம் 4ம், சிம்மத்தில் மகம் 1ல், அல்லது விருச்சிகத்தில் சனி கேட்டை 4ல் புதனுடைய நட்சத்திரத்தில், அல்லது சனி மூலம் 1ஆம் பாதத்தில் இப்படி இருக்குது கர்மக்காரங்கனாலும் வேலையில் ஸ்திரத்தன்மை இருக்காது. அதே மாதிரி தொழிலே அமையாது, கரியரே செட் ஆகாது, படித்ததுக்கேற்ற வேலையில் இருக்க மாட்டாங்க, ஏதோ வேலை பிரேக் ஆகி செய்வாங்க. இதே 10ஆம் அதிபதியும் சேர்ந்தது. இப்போ ரிஷப லக்னத்துக்கு பார்த்தா 10ஆம் அதிபதியே சனி அப்படி இருந்தாருன்னா 2மே அவுட் ஆகிடும். அதே மாதிரி கடக லக்னத்துக்கு பார்த்தா 10ஆம் அதிபதி சந்திரன். அப்போ சந்திரன் இங்கே உதாரணத்துக்கு மூல நட்சத்திரம் 1ஆம் காலில் ஒருத்தர் பிறந்திருக்கார். தொழில் ஸ்தானாதிபதியும் சனியும் இப்படி 2 இதுவும் இப்படி மாட்டிக்கிச்சு அப்படின்னா நிரந்தரத்தன்மையே இருக்கார். 6ஆம் அதிபதி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா வேலை மாறிட்டே இருப்பாங்க. கம்பெனி பிடிக்காது, அங்கே ஏதாவது தொல்லைகள் வரும். ஸோ இதுதான் விஷயம். அப்போ இந்த 3 விஷயங்களையும், இந்த கண்டாந்தா பாயிண்ட்ஸ், இந்த நட்சத்திரங்களை உங்கள் ஜாதகத்தில் எடுத்து பாருங்கள், எந்தெந்த கிரகம் அங்கே இருக்குது அப்படின்னு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி